மார்ச் மாதம் 1ஆம் தேதி தவக்காலம் 2ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, பல மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டு வந்தது. கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வந்தன. 5வது மாடியில் நின்று கொண்டிருந்த பொறியாளர் தரையில் நின்று கொண்டிருந்த ஒரு வேலையாளை கூப்பிட்டார். ஆனால் சுற்றிலும் இரைச்சல் அதிகமாக இருந்ததால் பொறியாளரின் குரல் வேலையாளரின் காதில் விழவில்லை. ஒரு 50 ரூபாய் நோட்டை கீழே போட்டார். அதை பார்த்த வேலையாள் அதை எடுத்து பையில் வைத்து கொண்டார். மேலே பார்க்கவில்லை. இறுதியாக ஒரு சிறு கல்லை எடுத்து அவரை நோக்கி எறிந்தார். அது அந்த வேலையாளரது தலையில் விழ சுரீர் என்று வலித்தது. கோபமாக மேலே பார்த்தார். பொறியாளர் தனது செய்தியை அந்த வேலையாளுக்கு சொன்னார். அன்புக்குரியவர்களே, கடவுளின் குரலை நாம் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இறைவார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார். நாமோ செவிமடுப்பதில்லை. பல பரிசுகளை நமது வாழ்விற்கு கொடுக்கின்றார். இருந்தாலும் கடவுள் பக்கம் நாம் திரும்புவதில்லை. இறுதியாக இறைவன் துன்பங்கள் வழியே நம் கவனத்தை அவர் பால் திருப்ப முயற்சி எடுக்கின்றார். வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் கடவுளை நோக்கிய நம் பார்வையையும் பாதையையும் உயர்த்துவதற்கான காரணங்களாகவும் அவரது குரலை கேட்பதற்கான வழிமுறைகளாகவும் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் துன்பத்தின் மட்டிலான நமது அணுகுமுறை நிறையவே மாறிவிடும். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரமாக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவாரும். நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். தூய பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 8-10 முடிய. அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசுவின் முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 வசனங்கள் 1-9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் ஜாக்கோப்பையும் அவர் சகோதரனான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ, மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் அங்கு காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவரும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு புராணக் கதை. மனிதன் ஒருவன் தான் செய்த தவறுக்காக பன்றியாக மாறுமாறு கடவுளால் சபிக்கப்பட்டான். இது அந்த மனிதனுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. எனவே தனது மகனை நோக்கி, மகனே, நான் செய்த தவற்றிற்காக கடவுளால் பன்றியாக மாறுமாறு சபிக்கப்பட்டுள்ளேன். இத்தகைய அவமானத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே நான் பன்றியாக எங்காவது திரிவதை காண நேர்ந்தால் என்னை சுட்டு கொன்றுவிடு என்றானாம். மகனும் சம்மதித்தான். திடீரென்று ஒரு நாள் தந்தை காணாமற் போனார். மகனும் துப்பாக்கியோடு பன்றியாக மாறிய தன் தந்தையை தேடி அலைந்தான்.
பல மாதங்களாகியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் ஒரு வழியாக தன் தந்தையை அடையாளம் கண்டு கொண்டான். அவர் பன்றி கூட்டத்திற்கு நடுவே குடியிருந்தார். அவரை மகன் சுடுவதற்கு தயாரான பொழுது தந்தை, மகனே, தயவு செய்து என்னை சுட்டுவிடாதே. இப்போது நான் எனது புதிய குடும்பத்தோடு சுகமாகவும் மகிழ்வாகவும் உள்ளேன். இந்த பன்றிதான் என் மனைவி, இதோ இவையெல்லாம் என் பிள்ளைகள், உனக்கு சகோதரர்கள் என்றாராம். ஒரு வகையில் பார்த்தால் மனிதர்களாகிய நாம் அனைவருமே சுகவாசிகள். சுகமான வாழ்வு வாழ வேண்டும் என விரும்புகிறவர்கள். எவை நமக்கு சுகத்தை தருகின்றனவோ அவற்றை தேடுவது மனித இயல்பாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட் ஜோன் என்ற ஒரு சொற்றொடர் உண்டு. இதை வசதி வட்டம் என்று தமிழில் மொழிபெயர்க்கலாம். அதாவது, எப்படிப்பட்ட இடத்தில் இருக்க நேரிட்டாலும் நமக்கு ஏற்றாற் போல ஒரு வசதியான வட்டத்தை நம்மை சுற்றி ஏற்படுத்தி கொண்டு அதிலேயே சுகம் காண விரும்புகிறோம் அல்லவா? இதற்கு பெயர்தான் கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லப்படுவது. மேற்கண்ட கதையில் இந்த கருத்தையே நாம் பார்க்கிறோம். பன்றியாக மாறிய பின்பு கூட அந்த ஒரு வசதி வட்டத்திற்குள் அந்த தந்தை சென்று விட்டார். சுகமாக வாழ்வதே மகிழ்ச்சியாக வாழ்வது என்கிற கண்ணோட்டம் நம்மில் பெரும்பாலானவர்களிடம் காணப்படுகிறது. இத்தகைய கண்ணோட்டத்தின் காரணமாக நமது உடலையும் மனதையும் சுகமாகவும் வசதியாகவும் வைத்திருக்க உதவும் நபர்களையும் சூழ்நிலைகளையும் நாம் தேடி அலைகின்றோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்வை சுகமாக வைத்துக் கொள்வது நலமான ஒன்று போல தெரிந்தாலும் அதில் பல சங்கடங்கள் உண்டு. முதலாவதாக, சுகமான வாழ்வு நம்மை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கிவிடுகிறது. இரண்டாவதாக, நாம் செல்லுகின்ற எல்லா இடங்களிலும் நாம் எதிர்பார்க்கின்ற சுகமான சூழல் அமையுமாவென்று எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு அமையாத பொழுது சூழல் மட்டிலும் அதற்கு காரணமான நபர்கள் மட்டிலும் வெறுப்பையும் கசப்பையும் உருவாக்கிக் கொள்ளுகின்றோம். மூன்றாவதாக, சுகமான வாழ்வில் சவால்கள் ஏதுமில்லாத காரணத்தால் நாம் வளர்வது நின்று போய்விடுகிறது. எனவே ஒரு மனிதர் தன் சுகத்தை முதன்மைப்படுத்தாமல் இருப்பது அவசியமானது. அவ்வாறு சுகத்தை முதன்மைப்படுத்தாமல் எது துன்பமானதாகவும் கடினமானதாகவும் தெரிகிறதோ அதை தேர்ந்தெடுத்து செய்கின்ற பொழுது அம்மனிதர் தன்னை சுற்றி இருக்கும் எல்லைகளை எல்லாம் உடைத்து வாழ்வை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ ஆரம்பிக்கின்றார். ஆபிரகாம் அத்தகைய ஒரு மனிதராகத்தான் வாழ்ந்தார். தன் வாழ்வை சுகத்தின் எல்லைக்குள் அடைத்துக் கொள்ளாமல் கடவுளின் அழைப்பிற்கு செவி கொடுத்து தெரியாத ஒரு நாட்டை நோக்கி புறப்படுகின்றார். தெரியாத ஒரு இடத்தை நோக்கி பயணிப்பதும் தெரியாத ஒன்றை செய்ய ஆரம்பிப்பதும் கடினமான ஒன்று என்பதும் துன்பத்தை தரக்கூடிய ஒன்று என்பதும் நாம் அறிந்த ஒன்று. எனினும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு அவர் தயாராக இருந்ததாலேயே அவரால் இறைவனது ஆசீர்வாதத்தை அளவுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள முடிந்தது. இறை நம்பிக்கையின் தந்தையாகவும் மாற முடிந்தது. அடுத்தபடியாக, இயேசுவினுடைய பணிவாழ்வை உற்று நோக்குகின்ற பொழுது அவரது பணிவாழ்வின் முதற் பகுதி அவருக்கு மனித அங்கீகாரத்தையும் பாராட்டையும் கொண்டு வந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. அவ்வப்பொழுது பரிசேயர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே சிறு சிறு உரசல்கள் இருந்தால் கூட ஏராளமான வெகுஜன மக்கள் அவர்பால் ஈர்க்கப்பட்டனர். அவர்கள் அவருடைய போதனையை பற்றி பெருமையாக பேசினர். மார்க் 2:12. அவர் சென்ற இடமெல்லாம் அவரை தேடிச் சென்றனர். மார்க் 1:37. ஏன் அவரை அரசராக்க கூட முயற்சித்தனர். யோவான் 6:15. சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் ஏராளமான மக்களின் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் அவர் பெற்றிருந்தார். இது இயேசுவுக்கு தன் வாழ்வு மற்றும் பணி குறித்த ஒருவிதமான பெருமித உணர்வையும் சுகமான உணர்வையும் கொடுத்திருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. எனினும் இயேசு இப்படிப்பட்ட சுகமான ஆனால் எதிர்ப்புகள் இல்லாத பணிவாழ்வை விட்டுவிட்டு துன்பத்தை பற்றி அதிகம் பேச ஆரம்பித்தார். துன்பத்தின் பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவை இயேசுவுக்கு கொடுத்த அனுபவமே தோற்றமாற்ற அனுபவம். அவர் துன்பத்தை பற்றி பேச ஆரம்பித்ததை அவரது சீடர்கள் கூட விரும்பவில்லை. பேதுரு அவரை கடிந்து கொண்டார். அவரை பின்பற்ற விரும்பிய பலர் அவரை விட்டு பிரிந்து சென்றனர். வேறு வகையில் சொல்லப்போனால் அவரது தோற்றமாற்ற அனுபவம் முற்றிலும் ஒரு புதிய பாதுகாப்பற்ற வாழ்வு முறையை அவர் தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவை கொடுத்ததோடு அப்பாதையில் பயணிப்பதற்கான வல்லமையையும் கொடுத்தது.
அன்புக்குரியவர்களே, வாழ்வை சுகமாக வாழ்வது என்பது வேறு, முழுமையாக வாழ்வது என்பது வேறு. சுகமாக வாழ்வதால் ஒரு விதமான மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றாலும் அதில் பல பிரச்சனைகள் உண்டு. இப்பிரச்சனைகள் காலப்போக்கில் மகிழ்ச்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. முழுமையாக நாம் வாழ முயற்சிக்கின்ற பொழுது நமக்கு நாமே உருவாக்கி இருக்கும் பல தடைகளை நாம் உடைக்க முன்வருகிறோம் என்று அர்த்தம். இவ்வாறு நம் தடைகளை உடைக்க முன்வருகின்ற பொழுது அது தொடக்கத்தில் துன்பகரமான ஒன்றாக தெரிந்தாலும் காலப்போக்கில் நமது வாழ்வை நிறைவை நோக்கியும் உண்மையான நிம்மதியை நோக்கியும் தள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதையே ஆபிரகாம் செய்தார், இயேசு செய்தார், பவுலடியாரும் செய்தார். எனவேதான் துன்பத்தில் பங்கு கொள்வதற்கான அழைப்பை பவுலடியாரால் தீமோத்தேயுவுக்கு கொடுக்க முடிந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, சுகமான வாழ்விற்கு ஆசைப்பட்டு எம் வாழ்வின் எல்லைகளை சுருக்கிக் கொள்ளாமல் துன்பங்களின் உதவியோடு எம் எல்லைகளை உடைத்து வாழ்வை முழுமையாக வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். மகிமைக்குள் அழைக்கும் ஆண்டவர் நீரே, மலை மேலொளியாக வெளிப்படும் தேவனே, புறப்படு என்றழைக்கும் குரலை கேட்டு இறை நம்பிக்கையில் நாம் நடப்போம் ஆண்டவரே. உன் தேசத்தை விட்டு புறப்படு என்றீர், ஆபிரகாமை போல நான் செல்கிறேன் ஆண்டவரே. என் பயமும் சந்தேகமும் தூரமாய் போக உம் வார்த்தையே என் வழிகாட்டி ஆசீர்வாதம் ஆக என்னை மாற்றி உலகிற்கு ஒளியாக நீர் நடத்தும். என் வாழ்வு முழுவதும் உமக்கே அர்ப்பணம். உன் சித்தம் நிறைவேறிடுவதே என் ஆசை. மகிமைக்கும் அழைக்கும் ஆண்டவர் நீரே, மலை மேலொளியாக வெளிப்படும் தேவனே, புறப்படு என்றழைக்கும் குரலை கேட்டு இறை நம்பிக்கையில்லா நடப்போம் ஆண்டவரே. நற்செய்திற்காக துன்பம் வந்தாலும் பயப்படே நீர் எனக்குடன் இருப்பீ. அழைத்தவர் தூயவர், நம்பிக்கைக்குரியவர், அருளால் என்னை தாங்குவீர் ஆண்டவரே. சிலுவையின் பாதை குறுகலானாலும் மகிமையின் வாசல் அதுவே ஆண்டவரே. உம் இரக்கம் எனக்கு பலமாய் நிற்க உம் பெயர் சாட்சியாய் அறிவிப்பே. மகிமைக்கும் அழைக்கும் ஆண்டவர் நீரே, மலை மேல் ஒளியாக வெளிப்படும் தேவனே, புறப்படு என்றழைக்கும்
குரலை கேட்டு இறை நம்பிக்கையில் நாம் நடப்போம் ஆண்டவரே. மலை மேல் முகம் ஒளியாய் மாறி நீர் மகிமை வெளிப்பட்டது சீடர் கண்டார்கள். இவர் என் அன்பு மகன் என்ற தந்தையின் சாட்சி, அவரை கேளுங்கள் என்றார் வானமே. என் இதயம் நின்று மலை மேலாகவும் சந்நிதி என்னை மாற்றிடவே. மகிமையிலிருந்து மகிமைக்கிட்டை உருவில் என்னை புதுப்பித்தருள்வாய். மகிமைக்குள் அழைக்கும் ஆண்டவர் நீரே, மலை மேல் ஒளியாக வெளிப்படும் தேவனே. புறப்படு என்றழைக்கும் குரலை கேட்டு இறை நம்பிக்கையில் நாம் நடப்போம் ஆண்டவரே. புறப்படுவோம் விசுவாசத்துடன், சிலுவையை ஏற்று தைரியமுடன் மகிமை காணும் நாள் வரை ஆண்டவரோடு நடப்போம் நாமே. மகிமைக்குள் அழைக்கும் ஆண்டவர் நீரே, மலை மேல் ஒளியாக வெளிப்படும் தேவனே. புறப்படு என்றழைக்கும் குரலை கேட்டு இறை நம்பிக்கையில் நாம் நடப்போம் ஆண்டவரே. உன் தேசத்தை விட்டு புறப்படு என்றீர், ஆபிரகாமை போல நான் செல்கிறேன் ஆண்டவரே. என் பயமும் சந்தேகமும் தூரமாய் போக உம் வார்த்தையே என் வழிகாட்டி. ஆசீர்வாதம் ஆக என்னை மாற்றி உலகிற்கு ஒளியாக நீர் நடத்தும். என் வாழ்வு முழுவதும் உமக்கே அர்ப்பணம். உம் சித்தம் நிறைவேறிடுவதே என் ஆசை. மகிமைக்கும் அழைக்கும் ஆண்டவர் நீரே, மலை மேல் ஒளியாக வெளிப்படும் தேவனே. புறப்படு என்றழைக்கும் குரலை கேட்டு இறை நம்பிக்கையில்லா நடப்போம் ஆண்டவரே. நற்செய்திற்காக துன்பம் வந்தாலும் பயப்படே நீர் எனக்குடன் நீருப்பி. அழைத்தவர் தூயவர், நம்
பாதை குறுகலானாலும் மகிமையின் வாசல் அதுவே. ஆண்டவரே இரக்கம் எனக்கு பலமாய் நிற்க பெயர் சாட்சியாய் அறிவிப்பே. மகிமைக்கும் அழைக்கும் ஆண்டவர் நீரே, மலை மேல் ஒளியாக வெளிப்படும் தேவனே. புறப்படு என்றழைக்கும் குரலை கேட்டு இறை நம்பிக்கையில் நாம் நடப்போம் ஆண்டவரே. மலை மேல் முகம் ஒளியாய் மாறி நீர் மகிமை வெளிப்பட்டது சீடர் கண்டார்கள். இவர் என் அன்பு மகன் என்ற தந்தையின் சாட்சி, அவரை கேளுங்கள் என்றார் வானமே. என் இதயம் நின்று மலை மேலாகவும் சந்நிதி என்னை மாற்றிடவே. மகிமையிலிருந்து மகிமைக்கிட்டை உருவில் என்னை புதுப்பித்தருள்வாய். மகிமைக்குள் அழைக்கும் ஆண்டவர் நீரே, மலை மேல் ஒளியாக வெளிப்படும் தேவனே. புறப்படு என்றழைக்கும் குரலை கேட்டு இறை நம்பிக்கையில் நாம் நடப்போம் ஆண்டவரே. புறப்படுவோம் விசுவாசத்துடன், சிலுவையை ஏற்று தைரியமுடன் மகிமை காணும் நாள் வரை ஆண்டவரோடு நடப்போம்.